பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். பயறு வகை பயிர்களில் பூச்சி நோய் மேலாண்மை தொகுப்பு நிகழ்ச்சி. என்ன வள்ளி, துணிமணிகளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? ஊருக்கு எங்கேயும் கிளம்புறியா என்ன? ஆமாம் செல்வி, என் தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். 2 நாளில் வந்துடுவேன். நானே உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லலாம்னு நினச்சேன். இந்த கோழிகளுக்கு மட்டும் நேரத்துக்கு தீவனம் போட்டு கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோ. ஏதோ அவசரமாக கிளம்புற போல இருக்கு. நான் கோழிகளை பார்த்துக்கிறேன் புள்ள, பத்திரமா போயிட்டு வா. ஆமாம், என்ன விஷயமா ஊருக்கு போகிறீங்க? காலையில் கூட நம்ம பார்த்துக்கிட்டப்ப இதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே நீ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் முடிவு எடுத்தோம் செல்வி. என் தம்பி முத்து இப்போ தான் ஃபோன் செஞ்சுருந்தான். போட்ட பயிரெலாம் நல்ல தளதளன்னு தான் வந்துட்டு இருந்துதான். ஆனால் இப்போ திடீர்னு இலையெல்லாம் கருகிட்டு இருக்கான். இலைகள்லாம் அங்கங்கே மஞ்சள் நிறத்தில் திட்டு திட்டாக இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னு எங்கள் மச்சாங்கிட்ட கேட்டான். பயிரை பூச்சிக்கு ஏதாவது தாக்கி இருக்கும். ஆரம்பத்திலேயே பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை சரியா செஞ்சா பயிரை காப்பாத்திடலாமே. சரி, ஃபோனில் பேசுகிறத விட நேரில் போய் கூட நின்று இதுக்கான தீர்வு என்னன்னு செஞ்சுட்டு வரலாம்னு நானும் மச்சானும் கிளம்பிட்டோம். மச்சானும் இப்போ இது விஷயமா பேச தான் வேளாண் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஆமாம், எந்த பயிரில் பூச்சி தாக்குதல் இருக்கான்? அவரை போட்டதில் தான் செல்வி. தம்பி முத்துக்கிட்ட பதறாம இருக்க சொல்லு. கூடவே இந்த விவரங்களையும் தம்பிக்கு எடுத்து சொல்லு. ஆமாம், விவசாய கூட்டத்தில் சொல்கிற விவரங்களை நீ தான் கைபேசியில் பதிவு செஞ்சு வச்சிருப்பியே. இதை பற்றின விவரமும் இருந்தா வை, கேட்டுக்கிறேன். வள்ளி, எந்த பயிராக இருந்தாலும் சரியான ரகம், சிறந்த தரமான விதை, சரியான விதைப்பு பருவம், விதைப்பு முறைகளை தேர்ந்தெடுத்தாலே பயிர்களில் ஏற்படுற பூச்சி நோய்களை எதிர்த்து பயிர் செழிப்பாக வளரும். அந்த வகையில் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க சொல்கிற விவரங்களை கேட்டுப்போம். பயிர் வகை பயிர்கள் பார்த்தோம்னா கரீஃப் ரபி 2 பருவங்கள்லேயே அதிகமாக பயிரிடுறோம். ரபியில் தான் அதிகமான உற்பத்தியை நம்ம எடுக்க முடியுது. அதிகமான பரப்பளவில் உளுந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் துவரை, தட்டைப்பயிறு, கொள்ளு, பனிப்பயிறு மற்றும் கொண்டைக்கடலை, இவங்களாம் ரொம்ப முக்கியமான பயிர் வகை பயிர்களாக நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் பயிரிட்டு வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அகில இந்திய உற்பத்தி திறனை விட இங்கே குறைவாக இருக்குது. அப்போ உற்பத்தி திறனை மேலும் அதிகரிக்க தமிழ்நாட்டிலிருந்து வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் மேம்படுத்த தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தோம்னா என்னுடைய உற்பத்தி திறனை மேலும் நம்ம உயர்த்தலாம். இப்போ உளுந்து எடுத்துட்டோம்னா குறுகிய கால ரகங்கள் நிறைய வந்திருக்கு. நம்ம வம்பன்லேருந்து வம்பன் 12 ரகங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பயிரியல் துறையிலிருந்து கோ 7 அப்படிங்கிற வரைக்கும் ரகங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா இப்போ வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயது, அது இல்லாமல் ஒரே சமயத்தில் முதிர்ச்சியடையும் தன்மை, சிங்க்ரனஸ் மெச்சூரிட்டி அப்படிம்போம். எந்த அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கணும்னா காய்கள் எல்லாம் ஒரே டைமில் முதிர்ச்சி அடைந்தால் தான் பண்ண முடியும். அதனால் ரகங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். நெல் தரிசில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ நம்ம எல்லாமே நிறைய செயின் டைப் போனதுக்கப்புறம் இப்போ அந்த நெல் தரிசில் உளுந்து விதைக்கிறதுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது அப்படின்னு விவசாயிகள் அதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் சிரமங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் இந்த நெல் தரிசில் நம்மளுக்கு பரப்பளவு அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ இந்த நெல் தரிசுக்கு ஏற்ற ரகங்களில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ADT 5 அப்படின்னு ஒரு ரகம் மல்டி ப்ளூம் அப்படிம்பாங்க. அதாவது எல்லாமே ஒரு டைம் பூக்காமல் இது ஒரு 2-3 தடவை தொடர்ந்து பூக்கிறம் தன்மை உடையது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வர காய்கள் வெடிக்காமல் இருக்கிறது. ஏன்னா வெடிச்சிருச்சுன்னா அந்த காய்கள் வீணாக போயிடும். அப்படி இல்லாமல் அந்த காய்களுமே வெடிக்காமல் அப்படி இருக்கிறதுனால இந்த 2-3 இதில் வர்ற எல்லா காய்களுமே ஒரே டைமில் முதிர்ச்சி அடைந்து அதுவும் இயந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது. உளுந்துக்கு அடுத்தது நம்ம அதிகமாக பயிரிடுறது பாசிப்பயிறு.
இதுலேயுமே பார்த்தோம்னா கொஞ்சம் வயது வந்து பார்த்திங்கன்னா 80 நாட்கள் வரைக்கும் மானாவாரிக்கு ரகங்கள் தேவைப்படுது. இதில் இரவையில் பார்த்திங்கன்னா ஒரு 70 நாட்கள் 65-70 நாட்களுடைய ரகங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் குறிப்பாக நான் சொல்லணும்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து நம்ம கோ 9 வரைக்கும் 9 ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் கோ 7, கோ 8, கோ 9 வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய ஏரியாவில் வந்து பயிரிட்டு வராங்க. அதில் வம்பனில் பார்த்திங்கன்னா வம்பன் 7 வரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்காங்க. அதில் வம்பன் 7 கடைசியாக வெட்ட ரகம். அதுவும் வந்து நம்ம கரீஃப் ரபி ரெண்டுலேயுமே வந்து நம்ம அதை பயிரிடலாம். பச்சை பயிராகட்டும் உளுந்தாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயிறு ஒன்றரை அப்படின்னு சொல்லுவோம். பல்ஸ் ஒன்றரை வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைமில் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் எல்லாமே அப்படி நின்று நிறைய காய்கள் வந்து திரட்சியாக நல்லா காய்கள் வந்து விதைகளும் நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக வரும். அப்போ நல்லா வெயிட் வரும்போது உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். எல்லா வகையான பயிர் வகை பயிர்களுக்குமே இந்த பல்ஸ் ஒன்றை நீங்கள் வந்து உபயோகிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான பயிர் நம்ம தமிழ்நாட்டில் துவரை. இது வந்து அனைத்து பருவங்கள்லையுமே பூக்கக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ் அப்படிமோ சில பருவங்களில் மட்டும் பூக்கக்கூடியது, சில பருவங்களை போட்டால் பூக்காது. ஆனால் இப்போ வர குறுகிய ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த பருவத்தில் போட்டாலும் பூக்கக்கூடிய ரகங்களாக இருக்கிறது. இப்போ குறுகிய கால ரகங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா அதிகமாக 110 நாள்லேயே முதிர்ச்சி அடைந்திருது. அதில் குறிப்பாக முக்கியமான ரகங்கள் பார்த்திங்கன்னா வம்பன் 3, ஏபிகே 1, அப்படி அருப்புக்கோட்டை 1 இந்த ரகங்களில் வந்து ரொம்ப குறுகிய கால ரகங்கள். அப்புறம் மத்திய கால ரகங்கள் வந்து கோ 7 இது வந்து ஒரு 120 130 நாட்கள் வயதுடையது. மேலும் இந்த ரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா துவரையில் அதிகமாக தோன்றக்கூடிய இந்த காய்ப்புழு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதற்கு எதிர்ப்பு திறன் அதாவது அதை தாங்கி வளரக்கூடியது. மேலும் மலட்டு தேமல் நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக இருக்கிறது. அதாவது இப்போ வர எல்லா உயர் விளைச்சல் ரகங்களுமே நம்ம அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு திறனோ இல்லை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக தான் நம்ம கொண்டு வரோம். அடுத்த முக்கியமான பயிர் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர். இப்போ வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயதுடைய அதாவது 75 நாட்களில் முதிர்ச்சி அடையுது. அது இல்லாமல் டிட்டர்மினேட் டைப் அப்படிம்போம். அதாவது ஒரே சமயத்தில் வந்து காய்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு அறுவடை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. தட்டைப்பயிரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கோ 9 வரைக்கும் ரகங்கள் உண்டு. அதுக்கப்புறம் வந்து வம்பன்லேயும் பார்த்தீங்கன்னா வம்பன் 3 அது நல்லா பாப்புலராக இருக்குது அந்த ரகம். கோயம்புத்தூர் ரகங்களில் பார்த்தீங்கன்னா கோ 6, கோ 7 எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய இடங்களில் பயிரிட்டு வராங்க. இது எல்லாமே வந்து இப்போ வரதுலையுமே 2 டியூவல் பர்பஸ் அப்படிம்போம். அது நம்ம தட்டை பயிராகவும் பயன்படுத்தலாம், பச்சை காய்களாக வந்து நம்ம பொரியல் அதுக்கெல்லாமும் பயன்படுத்தலாம். அடுத்ததை பார்த்தோம்னா கொள்ளு. சில மாவட்டங்களில் மட்டும்தான் இதை வந்து பயிரிடுறாங்க. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா பையூர் 2 தான். அதாவது 2 ரகங்கள் இருந்து பையூர் 1 மற்றும் பையூர் 2. இதில் பையூர் 2 தான் இப்போ நிறைய இடங்களில் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டியது அந்த விதைக்கிற மாதம் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் விதைச்சினாங்க தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பூக்கள் வந்து காய்கள் கிடைக்கும். ஏன்னா எல்லா மாதங்கள்லையுமே நீங்கள் விதைச்சிங்கன்னா அது பூக்காத இது கொண்ட ஒரு பயிர் இது. அதனால் நீங்கள் கரெக்டாக விதைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வகையான செலவும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம். அந்த கொள்ளை பொறுத்தளவுக்கு அப்படியே படர்ந்துடும், களை பிரச்சனை இருக்காது, பூச்சி நோய் மேலாண்மை செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியது நிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த கொடி ஓடும் அந்த டைமில் அதை நம்ம கிள்ளி விட்டுறணும் அந்த பூ வர்றதுக்கு முன்னால். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வந்து காய் நிறைய கிடைக்கும். எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் செலவுமே இல்லாமல் இந்த பயிரை நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த கொடியை ஓடும்போது அது கிள்ளி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம். தானியங்கள் போடுறத விட நம்ம பயிர் வகை பயிர்களில் தொடர்ந்து ஏதாவது ஒரு வருடத்தில் ஒரு டைமாவது நம்ம இந்த பயிர் வகை பயிர் மூலம் மண் வளத்தை வந்து நல்லா ஒரு மேம்படுத்திக்கலாம். அடுத்த முக்கியமான பயிர் பார்த்திங்கன்னா இது குறைந்த ஏரியாவில் தான் பண்ணுறோம். நரிப்பயிர் இல்லைன்னா பனிப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம், மாத்பீன் அப்படின்ட்டு. இதில் திண்டிவனத்தில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து TMB1 அந்த ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுலேயும் குள்ளில் பார்த்த மாதிரியே களைகள் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தண்ணி பாய்க்க வேண்டியதில்லை, பூச்சி நோய் எந்த பிரச்சனையும் இல்லை. 70 நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து இந்த பயிரை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். கடைசியாக வந்து நம்ம கொண்டைக்கடலை. இதுவும் வந்து சரியான பனி வர டைமில் நவம்பரில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த பனியிலேயே இந்த பயிரும் வந்துடும். இதில் வந்து நம்ம கோ 1லேருந்து கோ 4 அது மாதிரி 4 ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம என்ன நல்லா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் ஓவராலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். முக்கியமான பருவங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பூக்கும் பருவம், காய் வந்து நம்மளுக்கு திரட்சி அந்த அடையிற மெச்சூரிட்டி அதுக்கு முன்னால் வரும். பூக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து இந்த சமயங்களெல்லாம் நீங்கள் வந்து எப்பவுமே கரெக்டாக பாசனம் செய்ய நீங்கள் எப்பவுமே தவறக்கூடாது. மேலும் வந்து பிளானோஃபிக்ஸ் சாலிசிலிக் அமிலம் விதமான வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தினீங்கன்னா பூக்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் பயிர் ஒன்றும் சேர்ந்து உங்களுக்கு அடிக்கும்போது நிறைய காய்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதில் விதைகள் பார்த்தீங்கன்னா நல்ல திரட்சியாக நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கும். இப்போ மகசூலும் திறனும் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பயிர் வகை பயிர்களில் புதிய ரகங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னும் பயிர் பராமரிப்பு முறைகளையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்களே. பண்ணையில் தழைச்சத்து பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே.
பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கொண்டக்கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு, கொண்டக்கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு, ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு, ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள், கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிர் இல்லம். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோபேக்டர். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோபேக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. வள்ளி, பயறு வகை பயிர்கள்ல என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படலாம், அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இதோ திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் VA விஜயசாந்தி அவங்க இதை பத்தியெல்லாம் தெளிவா எடுத்து சொல்றாங்க. அந்த விவரங்களையும் கேட்டுக்க. பயிர் வகை பயிர்களில் பூச்சி மற்றும் நோயினால் ஒரு 25% 30% நமக்கு இழப்பு ஏற்படுது. ஸோ இதை எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம்? இப்போ மேஜராக 2 இதாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று காய்களை தாக்கக்கூடிய பூச்சிகள், இன்னொன்று இலைகளை கடித்தும் சாறு உறிஞ்சியும் சாப்பிடக்கூடிய பூச்சிகள். இந்த 2 நம்ம பிரித்து அதற்கு தகுந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை அடிக்கணும். முக்கியமான பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பச்சை காய் துளைப்பான், அடுத்தது புரோடீனியா புழு, அது எல்லா பயிர்களையுமே சாப்பிடும். அடுத்தது புள்ளிக்காய் புழு, அடுத்து நீள்வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற பூச்சிகள் உங்கள் காய்களை தாக்கி உங்களுடைய மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். இந்த பச்சை காய் துளைப்பான் அப்படிங்கிறது இந்த புழுக்கள் நல்ல பச்சை நிறங்கள்லையும் அதோடைய சைடில் வெள்ளை நிறத்தில் கோடுகள்லையும் இருக்கும். அதோடைய அந்து பூச்சிகள் பார்த்திங்கன்னா சாம்பல் நிற ரெக்கையோட அந்த முன் ரெக்கைகளில் V குறியீடு அப்படி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த புள்ளிக்காய் புழு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மொட்டுக்களை தாக்கும், பூக்களையும் இது தாக்கும். அதில் ஓட்டைகள் நமக்கு அதில் தென்படும். தாக்கப்பட்ட காய்கள், அந்த பூச்சிகள், இலைகள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா வலை போல் அது பின்னி இருக்கும். இதே பச்சை காய் புழுவில் பார்த்தீங்கன்னாக்கா புழுக்களையே நல்லா வெளியில் தெரியும், தலை மட்டும் உள்ளே இருக்கும், அந்த புழுவுடைய உடல் வெளியில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீள்வண்ணத்து பூச்சி, அதாவது இந்த நீல கலரில் கருப்பு புள்ளிகளோட அந்த வண்ணத்து பூச்சிகள் பறப்பதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளை வச்சு இது பண்ணலாம். விளக்கு பொறி 1 ஏக்கருக்கு கண்டிப்பாக அதை வைக்கணும். ஒரு 2 அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறை நல்ல கோடை உழவு செய்வதனால கூட்டுப்புழுக்கள் மண்ணில் இருக்கிறது மேலே அது பறவைகள் எடுத்து சாப்பிட்டு அதோட எண்ணிக்கைகளை குறைக்கும். அடுத்தது பறவை தாங்கிகள், ஒரு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20 பறவை தாங்கிகள் 1 ஏக்கர் பரப்புக்கு நீங்கள் வச்சிங்கனாக்கா பறவைகள் உட்காந்து இந்த புழுக்களை எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். வரப்பு பயிரில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளமோ அல்லது வெள்ளைச்சோளமோ அது உயரமாக இருக்கும், அது பொறி மாதிரி உங்களுக்கு பயன்படும். அடுத்தது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நீங்கள் குளோரான்ட்ரினிலிப்ரோல் ஒரு ஹெக்டருக்கு 150 மில்லி 500 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அடிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற மருந்துகளில் ஏதேனும் ஒரு மருந்து அடிக்கலாம். முதல்ல இந்த குளோரான்ட்ரினிலிப்ரோல், அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளூபெண்டமைடு அப்படின்ற மருந்து 1 ஹெக்டருக்கு 100 மில்லி போதும். அடுத்தது குளோர்பைரிபாஸ், அது பார்த்திங்கன்னா 3 லிட்டர் அப்படிங்கிறது 1 ஹெக்டருக்கு நீங்கள் அதுவும் அடிக்கலாம். இப்போ புதுசாக லியூஃபெனுரான் அப்படிங்கிற மருந்து இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எமாமெக்டின் பென்சோயேட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 1 ஹெக்டருக்கு 220 கிராம் அப்படிங்கிற அளவில் தெளிக்கலாம். இதுதான் காயை தாக்கக்கூடிய புழுக்களை கட்டுப்படுத்தும்
விதமாக சொல்கிறோம். இப்போ இந்த பச்சைக்காய் துளைப்பானுக்கு, புரோடீனியா துளைப்பானுக்கு, புள்ளிக்காய் புழுக்களுக்கு, இதுக்கு ஒன்னொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீள்வனத்து பூச்சிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து விற்கிது. இப்போ ஒரு இடத்துல எந்த புழு ஜாஸ்தியாக இருக்கோ அதற்குண்டான இனக்கவர்ச்சி பொறிகளை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இது இயற்கையாகவே உங்களுக்கு கட்டுப்படுத்தும். ஒரு ஹெக்டருக்கு 12 எண்ணிக்கை அப்படின்ற விதத்தில் இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை நீங்கள் வைத்து கட்டுப்படுத்தலாம். அஸ்வினி பூச்சி இது வந்து கொத்து கொத்தாக வந்து ஒரு நல்ல கரும் பச்சை நிறத்துலையும் கருப்பு நிறத்துலையும் இந்த அஸ்வினி பூச்சிகள் இலைகளுடைய முனைகள்லையும் பூக்கள்லையும் இருக்கும். இது மொத்தமாக சாரை உறிஞ்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு இலைகள் மஞ்சள் நிறத்துலையும் பூக்கள் சரியாகவும் எடுக்க விடாது. இதுக்கு வந்து இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற மருந்து வந்து ரொம்ப சிறந்த மருந்தாக சொல்கிறாங்க. சில இடங்களில் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் வரும் பொழுது விதை நேர்த்தி செய்வது ரொம்ப நல்லது. பூச்சிக்கொல்லி மருந்தாக அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 100 மில்லி மித்தைல் டெமட்டான் அப்படிங்கிற மருந்தையும் நீங்கள் அடிக்கலாம். வெள்ளை ஈக்கல் இல்லைனாக்கா பச்சை இலை தத்து பூச்சி, இது ரெண்டுமே வைரஸை பரப்பக்கூடிய பூச்சிகள். இந்த பச்சை இலை தத்து பூச்சி உள்ளே போகும்பொழுதே, இந்த வெள்ளை ஈக்களும் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பறக்கும், நிறைய பறக்கும், மேகம் போல் பறக்கும். நிறைய தாக்குதல் இருக்கும் பொழுது அதை கண்டுபிடிச்சு உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும். இதுக்கு தான் வரப்பு பயிர், ஊடுப்பயிர், மக்காச்சோளமோ சோளமோ இதை நீங்கள் போடணும். முக்கியமாக இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி வைக்கணும். இந்த வெள்ளை ஈக்கள் பார்த்தீங்கன்னாக்கா மித்தைல் டெமட்டான் அல்லது டைமெத்தேட் அப்படிங்கிற மருந்தை 500 மில்லி ஒரு ஹெக்டருக்கு அப்படிங்கிறத அடிச்சிங்கனாலும் கட்டுப்படுத்தலாம். விளக்கு பொறி வைக்கும் பொழுதும் அதுலேயும் அது கவர்ந்து அது இழுக்கும். சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து பயிரில் இந்த மஞ்சள் நிறத்தில் வர்ற இந்த வைரஸ் நோய் அப்படி வந்து நச்சுயிரினால், மஞ்சள் சோகை நச்சுயிரினால் வர்றது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா பூக்கள் எடுக்கிறதையும் காய் எடுக்கிறதையும் ரொம்பவே இது பாதிக்கும். ஸோ இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தரக்கூடிய ரகங்களை வந்து பயிரிடணும். வம்பன் 5, வம்பன் 8 அந்த மாதிரி ரகங்களை தேர்வு செய்து உளுந்த பயிரிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சிக்கொல்லி மருந்தை வச்சு விதை நேர்த்தி செய்யணும். அசிட்டாமிப்ரிட் அல்லாட்டி இமிடாக்ளோபிரிட் அப்படின்னு மருந்தை தெளிக்கலாம். மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறிகளை கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு 5 இல்லை ஹெக்டருக்கு 12 அப்படிங்கிற வகையில் நீங்கள் வைத்து அதை அழிக்கலாம். அப்புறம் பார்டர் கிராப்பு இல்லைன்னா நீங்கள் ஊடு பயிரை வச்சு அழிக்கலாம். இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அவங்க வந்து இயற்கையாகவே நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து இயற்கை முறையிலையும் செய்யலாம். அதுக்கு முக்கியமான ஒரு 3 வகையான முறைகளை நான் சொல்கிறேன். அதை வந்து குறிச்சிக்கலாம். அக்னி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் அல்லது நீமஸ்திரம் அப்படிங்கிற ஒரு 3 வகையான அஸ்திரங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு இந்த காய்ப்புழுகள் மற்றும் இந்த தத்துப்பூச்சிகளை நல்லாவே கட்டுப்படுத்தும். ஸோ இன்னொன்று, வேப்ப மரம் நிறைய வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா NSKE 5% சொல்லுவோம். அதாவது நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு செலவே இல்லாத ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. இது வந்து இந்த காய்ப்புழுடைய அந்த பூச்சிகள் எல்லாமே முட்டை வைப்பதை வந்து இது விரட்டும். பூச்சிக்கொல்லிக்கு மருந்துகளுக்கு உண்டான செலவு இருக்காது. அப்போ ஆக மொத்தம் மகசூலும் பெருகும், வருமானமும் அதில் அதிகமாக வரும். அடேங்கப்பா, பயிரோட தோற்றத்தை வச்சே என்ன நோய் என்ன பூஞ்சை தாக்கியிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலான்றத தெளிவுபடுத்தினதோட இவைகளை கட்டுப்படுத்துறதுக்கான தீர்வுகளையும் அருமையா எடுத்து சொல்லிட்டாங்களே. பயிரில்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளக்கி வைக்கணும். பயிரில்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளக்கி வைக்கணும். வீவடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். வீவடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும்.
மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிக வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. செல்வி, இது சம்பந்தமா இன்னும் வேற ஏதாவது விவரங்கள் இருக்கா? இருக்கு வள்ளி. சில பூச்சிங்க இலையோட பச்சையத்தை சுரண்டி உண்ணும். சில பூச்சிங்க பயிரோட காய்களை சாப்பிட்டு சேதத்தை ஏற்படுத்தும். அதனால எந்த பூச்சி நம்ம பயிரை தாக்கி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சி அதுக்கான கட்டுப்பாட்டு முறைகளை செய்யணும்னு விளக்கமா எடுத்து சொல்றாங்க திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க. இந்த விவரங்களையும் கேட்டுப்போம் புள்ள. ஆகட்டும். பயிர் வகை பயிர்களில் நோய்கள் ஏற்படுத்துறது பூஞ்சையாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை நச்சுயிர்களாக இருக்கலாம். இவை எல்லாமே நோய் கிருமிகள் தான். பயிர் வகை பயிர்கள் குறிப்பாக உலர்ந்த நிலங்களில் பயிரிடப்படுகின்றன. இந்த உலர்ந்த மண் சில மண் மூலமாக பரவும் கிருமிகளுக்கு ஆதரவளித்து வருகிறது. அதில் முக்கியமான ஒரு கிருமி ஃபிசேரியம் உடம். இந்த ஃபிசேரியம் உடம் வாடல் நோயை பயிர் வகை பயிர்களில் உருவாக்குகிறது. இந்த ஃபிசேரியம் உடம் மண்ணில் தங்கி பல வருடங்களுக்கு தனது ஸ்போர்களை உருவாக்கி அதன் மூலம் பயிர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து வரக்கூடியது. இளம் செடிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது இதனுடைய விதை இலைகள் பழுப்பாக மாறிவிடுகின்றன. பின்பு அவை முளைக்கும் திறனை இழந்து அங்கேயே அழிந்து விடுகின்றன. கொஞ்சம் வளர்ந்த செடிகளில் இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது செடியின் கீழ்ப்புறமுள்ள இலைகள் முதலில் மஞ்சளாகி தொங்கி விடுகின்றன. பின்பு அவை உதிர்ந்தும் விடுகின்றன. இவ்வாறாக முழு செடியையுமே பாதிக்கும் வல்லமை கொண்டது இந்த வாடல் நோயை உருவாக்கும் ஃபிசேரியம் உடம் என்ற பூஞ்சை காளான். விதைகளின் மூலமும் இவை பரவும் தன்மை கொண்டது. அடுத்ததாக வேரழுகல் நோய். இந்த வேரழுகல் நோய் மேக்ரோஃபோமினா ஃபேசியோலினா என்ற பூஞ்சையால் ஏற்படுகிறது. இது மிக உலர்ந்த நிலங்களில் மற்றும் மிக அதிக வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய பூஞ்சானமாகும். தீவிர நோய் தாக்குதலில் இந்நோய் வேர்பகுதியை மிகவும் பாதிக்கிறது. பூசண இலை முடிச்சிகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக சாம்பல் நோய். சாம்பல் நோய் என்பது காற்றின் மூலம் பரவும் பூஞ்சானத்தால் வரக்கூடியது. லெபைலுலா டாரிகா அல்லது எரிசிஃபி பாலிகோனி இது போன்ற பூஞ்சானங்கள் சாம்பல் நோயை பயிர் வகை பயிர்களில் பரப்புகின்றன. காற்றின் மூலம் பரவும் இந்த சாம்பல் நோய் செடிகளை மிக குறைந்த நேரத்தில் அதிகமாக பாதிக்கும் தன்மை கொண்டவை. அடுத்ததாக இலை புள்ளி நோய். இந்த இலை புள்ளி நோயும் காற்றின் வழியாக பரவக்கூடிய ஒரு நோயாகும். இளம் பழுப்பு நிற புள்ளிகள் நடுவில் சாம்பல் நிறமாகவும் அதனை சுற்றி பழுப்பு நிற வளையத்துடனும் காணப்படும். அடுத்ததாக ஆந்த்ரக்னோஸ் இலை புள்ளி நோய். இவை உருவாக்கும் புள்ளிகள் மிகவும் சிறியதான புள்ளிகளாக இருக்கும். மேலும் பழுப்பு நிற வளையத்தை கொண்டிருக்கும். அதன் உட்பகுதி சாம்பல் நிறமாக காணப்படும். அடுத்தது துருநோய். இதுவும் காற்றினால் பரவக்கூடிய திறன் கொண்டது. இந்த துருநோய் பாதிக்கப்பட்ட இலைகளின் மேல் பாகம் மற்றும் அடிபாகத்தில் ஆரஞ்சு கலந்த நிறத்தில் புள்ளிகள் துரு போன்று காணப்படும். பாதிக்கப்பட்ட இலைகள் சுருண்டு விடுகின்றன. மேலும் நோய் தாக்கப்பட்ட இலைகள் காய்ந்து உதிர்ந்து விடுவதால் பூப்பதும் காய்ப்பதும் மிகவும் குறைந்துவிடும். அடுத்ததாக நச்சுயிரி நோய்கள் என்பவை தீவிரமான வைரஸ் போன்ற காரணிகளால் ஏற்படும் நோய்கள். அதில் முதலாவதாக மஞ்சள் தேமல் நோய். இது பச்சை பயிறு உளுந்தில் மிக பரவலாக ஏற்படும். வெள்ளை ஈக்கள் இந்த மஞ்சள் தேமல் நோயை பரப்புகின்றன. இதன் முதல் அறிகுறி இளநிலைகளில் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் ஏற்படும். பின்பு இலை முழுவதும் திட்டு திட்டாக இந்த மஞ்சளும் பச்சையும் ஒழுங்கற்ற நிலையில் கலந்த பகுதியும் காணப்படும். இது பயிர் வகை பயிர்களில் ஏற்படும் மிக தீவிரமான மஞ்சள் தேமல் நோயாகும். இரண்டாவதாக இலை சுருட்டு நோய். இதுவும் ஒரு நச்சுயிரி வகை நோய். இந்த நோயுற்ற செடிகளில் உள்ள இலைகள் வளைந்து நெளிந்து மேற்புறமாக சுருட்டி கொண்டிருக்கும். இவ்வாறு இலைகள் சுருண்டு இருப்பதால் அவற்றின் ஓரங்கள் ஒழுங்கற்ற வடிவத்தை பெற்று கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் வளைந்து இருக்கும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைகள் நுனிக்கருகள் காணப்படும். இவை இலைப்பேன் மூலம் பரவுகின்றன. அடுத்ததாக இலை பரப்பு சுருங்கல் நோய். இதுவும் ஒரு நச்சுயிர் நோயாகும். இந்த நோய் தாக்கப்பட்ட செடிகளில் உள்ள இலைகளில் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகள்
தாழ்ந்தும் குறுகியும் ஒரு சுருக்கப்பட்ட காகிதத்தை போல் காணப்படும். இதனால் இலைகள் மேடு பள்ளம் உள்ள பரப்பை கொண்டிருக்கும். இந்த நோயுற்ற இலைகள் சுருங்கி கணுக்கள் குறைந்து காணப்படுவதால் முழு செடியுமே வளர்ச்சி குன்றி அழிந்து விடுகின்றன. அடுத்ததாக நுனிக்கருகள் நோய். இதுவும் ஒரு நச்சுயிரி நோயாகும். இந்த நுனிக்கருகளில் மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றுவதற்கு பதிலாக நேரடியாக செடியின் நுனி பகுதி மட்டுமே பாதிக்கப்பட்டு விரைவில் காயத் தொடங்கிவிடுகிறது. முதலில் விதைகள் மூலமாக பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்தல் அவசியம். பேசிலஸ் சப்டிலிஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி அல்லது ட்ரைகோடர்மா ஹார்சியானம் போன்ற பூஞ்சான அல்லது பாக்டீரியா பயோ மருந்துகளை பயன்படுத்தி நம்மால் இந்த நோய்களை விதை மூலம் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும். மண்ணின் கரிம வளத்தை அதிகரிப்பதன் மூலம் மண்ணின் மூலம் பரவும் அனைத்து நோய்களையும் நம்மால் கட்டுப்படுத்த இயலும். அதற்கு உயிரியல் முறையில் பேசிலஸ் சப்டிலிஸ் 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ என்ற வீதத்தில் 50 கிலோ நன்கு மத்திய தொழு உரம் அல்லது மணலில் கலந்து விதைத்த 30 நாட்களுக்கு கழித்து இட வேண்டும். இதையே ட்ரைகோடர்மா விரிடி அல்லது ட்ரைகோடர்மா ஹார்சியானம் பயன்படுத்தியும் நாம் மண்ணை மேம்படுத்தலாம். அடுத்ததாக நோய் பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஏதேனும் ரசாயன மருந்துகளையும் பயன்படுத்தலாம். அல்லது ஒரு ஏக்கருக்கு 5 என்ற கணக்கில் விளக்கு பொறி வைத்து அல்லது மஞ்சள் அட்டை ஒட்டும் பொறி வைத்தும் இந்த பூச்சிகளை கவர்ந்து இழுத்து கொள்வதன் மூலம் நோய் பரவுதல், முக்கியமாக நச்சுயிரி நோய்கள் பரவுதலை குறைக்க முடியும். அடுத்ததாக பயிர் வகைகளில் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்தி பலவித நோய்களையும் தடுக்க இயலும். அடுத்ததாக நோய் தாக்கப்பட்ட பயிர்களில் இருந்து விதைக்காக விதை எடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். 7 வரிசை பயிர்களை தொடர்வதன் மூலமாக இந்த நச்சுயிரி பரப்பும் பூச்சிகளை தவிர்க்கலாம். மஞ்சள் ஒட்டு பொறிகளை 1 ஹெக்டேருக்கு 10 என்ற எண்ணிலும் விளக்கு பொறியினை 1 ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிலும் நிறுவுதல் வேண்டும். பயிர் சுழற்சி முறை மூலமாக மற்ற பயிர்களுடன் பயிர் வகை பயிர்களை சுழற்சி முறையில் நாம் பயன்படுத்துவது பூஞ்சான மற்றும் விதை மூலம் பரவும் மற்ற பூஞ்சான நோய்களையும் கட்டுப்படுத்துகிறது. இப்பதானே புரியுது செடியோட எந்தெந்த பகுதிகளில் பூச்சிகள் என்ன மாதிரியான அறிகுறிகளை கொடுக்கும்னு. குறிப்பா பூச்சிகளை கட்டுப்படுத்த இவங்க சொன்ன இயற்கை முறையில் பூச்சி விரட்டிகள் ரொம்ப அருமை. பயறு வகை பயிர்களில் ஏற்படக்கூடிய பூச்சி நோய்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகளும் இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு தானே? இல்லையா பெண்ண? இந்த விவரங்க என் தம்பிக்கு கண்டிப்பாக உதவும். நல்ல நேரத்தில் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்க வச்ச. சொல்லப்போனா நானும் நிறைய விவரங்களை இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு தான் நன்றி சொல்லணும் செல்வி. அட, நன்றியெல்லாம் எதுக்கு? பயனுள்ள தகவல்களை உனக்கு தெரியப்படுத்தினதுல எனக்கு தான் சந்தோஷம். ஆமாம், நேரம் ஆயிட்டே இருக்கே. வேளாண் அலுவலகம் போனவங்க மச்சான் இன்னும் காணுமே. அட ஆமாம், இதோ என்ன எதுன்னு பார்க்குறேன். சரி, அப்போ கவலைப்படாமல் ஊருக்கு போயிட்டு வாங்க, நானும் கிளம்புறேன். இனி கவலைலாம் இல்லை செல்வி. பூச்சி நோய் மேலாண்மை முறைகளை சரியாக செஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்தி பயிரை காப்பாற்றிடலான்னு இப்போதான் தெளிவு கிடைச்சிருச்சுல்ல. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.